மன அமைதியும் வாழ்க்கையில் செல்வமும் பெருக்கக்கூடிய ஒரே ஒரு விரதம். என்ன விரதம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஏகாதசி விரதம் தாங்க. அந்த விரதத்தை பற்றின ஒரு சிறப்பு தொகுப்பு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு வருடத்தில் மொத்தம் 24 ஏகாதசிகள் வரும். சில ஆண்டுகளில் 25 ஏகாதசிகள் வரும். ஒரு சிறப்புமிக்க ஏகாதசி வருவதுண்டு, அதுதான் பரம ஏகாதசி. அதை பற்றின முழு பதிவு தான் இன்றைக்கி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலில் பார்க்க போகிறோம். பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஒவ்வொரு ஆண்டும் வரக்கூடிய 24 ஏகாதசிகளில் வராத ஒரு ஏகாதசி தான் இந்த பரம ஏகாதசி அப்படின்னு சொல்கிறதுங்க. அதிக மாதத்தில், அதாவது 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதிக மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரையில் வரக்கூடிய ஏகாதசி தாங்க இந்த பரம ஏகாதசி. அதனால தான் இதை ஒரு அதிசயமான, மற்ற ஏகாதசிகளை விட வேறுபட்ட தனிச்சிறப்பு வாய்ந்த ஏகாதசி அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இந்த ஏகாதசி கிரக மற்றும் சந்திர அமைப்புகளின் கீழே மட்டும்தாங்க தோன்றும். மிகவும் அரிதானதாக கருதப்படும் இந்த ஏகாதசியில் பாவங்கள்லேருந்து விடுதலையையும் வாழ்க்கையில் செழிப்பையும் மோட்சத்தையும் அளிக்கக்கூடிய உன்னதமான ஏகாதசி அப்படின்னே சொல்லலாங்க. புராணங்கள் படி செல்வத்தின் அதிபதியாக குபேரனை பரம ஏகாதசி விரதத்தை அனுசரித்து தான் தேவர்களின் கருவூலத்தை நிர்வகிக்கக்கூடிய பதவியை அடைஞ்சதா சொல்லுவாங்க. அப்படி தனது ராஜ்யம், செழிப்பு, குடும்பம் என அனைத்தையும் இழந்த ஹரிச்சந்திர மன்னரும் இந்த விரதத்தை அனுசரித்து தான் இழந்த அனைத்தையும் திரும்ப பெற்றதா சொல்லப்படுதுங்க. பரம ஏகாதசி விரதத்தை அனுசரித்து பெருமாளையும் மகாலட்சுமியையும் மனதார வழிபட்டிங்கன்னா அஸ்வமேத யாகம் செய்ததற்கான இணையான புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த நாளில் நீங்கள் பக்தியோட விரதம் இருந்து வழிபடுறவர்களுக்கு பெருமாளின் இருப்பிடமான வைகுண்டத்தை அடையக்கூடிய பாக்கியமும் இருக்குது அப்படின்னு பகவான் கிருஷ்ணரே அர்ஜுனனிடம் சொல்லதான் தகவல் இருக்குதுங்க. இந்த விரதத்தை கடைப்பிடிக்கிறதுனால மன அமைதி, வாழ்க்கையில் நிலைத்த தன்மை, நேர்மறை ஆற்றல்கள் ஏற்படும். அதனால செல்வமும் பெறுவோங்க. வீட்டில் உள்ள பெருமாள் படத்திற்கு முன்னாடி நெய் தீபம் ஏற்றி வச்சு பெருமாளுக்கு மஞ்சள் நிற மலர்களையும் மகாலட்சுமிக்கு சிவப்பு நிற மலர்களையும் சமர்ப்பிங்க. பெருமாளுக்கு பழங்கள், துளசி, இனிப்புகள் நைவேத்தியமாக படைத்து ஆரத்தி எடுத்து வழிபடுங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படின்ற இந்த மந்திரத்தை நான் மறுபடியும் சொல்கிறேன். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படின்ற மந்திரத்தை 108 முறை சொல்லிட்டு வாங்க. அதாவது ஏகாதசிக்கு மறுநாள் துவாதசி திதியில் பகுதி நேரம் சென்ற பிறகு பாரணை செய்து விரதத்தை நிறைவு செய்யணும். கண்டிப்பாக இந்த விரதத்தை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. உங்களோட உடல்நிலைக்கு ஏற்ப ஏகாதசி அன்னைக்கு நாள் முழுவதும் உணவை தவிர்த்து தண்ணீர் மட்டும் குடித்து விரதம் இருக்கலாம், இல்லை பழங்கள் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். அதுவும் முடியாதவங்க ஒரு வேளை உணவு மட்டும் எடுத்து விரதம் இருக்கலாம். இப்படி கண்டிப்பாக ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பெருமாளோட அருள் பூரணமாக இருக்கும். இல்லைங்க, என்னால் ஏகாதசி விரதம்லாம் இருக்க முடியாது அப்படின்னா எனக்கு வேறு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்குறதே எனக்கு தெரியுது. இந்த விரதத்தோட முக்கிய நோக்கமே நம்மளோட உடலையும் மனதையும் தூய்மைப்படுத்தி பெருமாளின் அருளை பரிபூரணமாக பெறுது தாங்க. இது அனைத்து விதமான பாவங்கள்லேருந்து விடுபட செய்யும் ஒரு உன்னத விரதம் அப்படின்னே சொல்லலாம். நம்மளோட பாவங்கள் அனைத்தையும் போக்கி மிகவும் உயர்ந்த பலன்களை, வைகுண்ட பதவியை கூட தரக்கூடியது தான் இந்த விரதம். கடினமான வழிமுறைகள் கொண்டதுன்றதுனால அனைவராலையும் என்ன பண்ண முடியாதுன்னா ஏகாதசிக்கு விரதம் இருக்க முடியாது. அப்படியே கடைப்பிடிக்க முடிஞ்சாலும் பெருமாளை வழிபட முடிவது கிடையாதுன்னு சில பேர் யோசிக்கலாம். அப்படி ஏகாதசி விரதம் இருக்க முடியாதவங்க, ஏகாதசி விரதத்தை முழுமையாக தொடர்ந்து கடைப்பிடிக்க முடியாதவர்கள் அந்த ஏகாதசி விரத புண்ணிய பலனை பெறுவதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, ஏகாதசி விரதம் அன்னைக்கு பல்லாண்டு பல்லாண்டு என தொடங்கும் பெரியாழ்வார் பாடிய திருப்பல்லாண்டு பாசுரங்கள், அந்த 12 பாடல்களையும் ஏகாதசி அன்னைக்கு ஒரு முறையாவது பாடுங்க.
திருப்பல்லாண்டு பாடி பெருமாளை வழிபட முடியவில்லை அப்படின்றவங்க கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு ஏழுமலையானை நினச்சி முடிந்த வரைக்கும் சொல்லுங்கள். இந்த பல்லாண்டு திருப்பல்லாண்டு பாடல் 12 பாடல்களை கொண்டது, பெரியாழ்வார் அருளியது. இந்த பாடல்களை பாடும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? பெருமாளோட பூரண அருள் நமக்கு பூரணமாய் கிடைக்கும். ஏகாதசி அன்னைக்கு முழுமையாக என்னால் உண்ணா நோன்பு இருக்க முடியாதவங்க இந்த 12 பாடல்களை காலையும் மாலையும் பெருமாள் கிட்ட விளக்கேற்றி வச்சுட்டு இதை பாடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பெருமாள் அருள் புரிவாருங்க. ஏகாதசிக்கு எப்படி விரதம் இருக்கணும், ஏகாதசிக்கு விரதம் இருக்க முடியாதவங்க வேறு என்ன பண்ணலாம் அப்படின்ற முழு பதிவையும் இங்கே கொடுத்துருக்கோம். இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். மற்றொரு பதிவில் மற்றொரு ஆன்மீக தகவலோடு சந்திக்கிறேன்.